சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி பார்த்தா ரொம்ப நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்டக்க, என்ன மாமா எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சேதுவோடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன தான் யோசிச்சிருக்கீங்க? பாவம், அவன் வாழ வேண்டிய வயசில் இப்படி தண்ணிலாம் அடிச்சுட்டு ராத்திரி பகலுமா தூங்காமல் இப்படி ரூமுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கவே எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேதுவோடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஒன்று தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கங்க. அப்படி இல்லையா, சேதுக்கு வாழ பிடிக்கலைன்னா அவளை அத்து விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சேதுக்கு பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இழுக்கவும், அப்போ தான் மோகனா, என்னங்க நம்ம யோசிச்சு ஒரு முடிவை எடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுறாங்க. அப்போ தான் பார்த்தா சாவித்திரி, என்ன மதினி, என்ன யோசிக்கணும், என்னத்தை யோசிக்கணும், அவளை அத்து விடுறத பற்றி பேசுங்க, எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்போ தான் பார்த்தா, இங்கே பாருடி, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு, என்னமோ அவளை அத்து விடுறத பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ பெரிய யோகிய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், இங்கே சாவித்திரி பார்த்தா கப்பு சிப்புன்னு வாயை மூடிடுறாங்க. அப்போ தான் ராஜாங்கம் சொல்கிறாரு, இது என்னத்தான் இருந்தாலும் சேது எடுக்க வேண்டிய முடிவு, என்ன இருந்தாலும் நம்ம இதை பற்றி நல்லா பொறுமையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தான் பார்த்தா சேதுக்கிட்டக்க கருப்பு பேசுகிறாரு, மாப்பிள்ளை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தமிழை மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு மாப்பிள்ளை, ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே அந்த பிள்ளை நல்ல பேர் எடுத்திருக்கு, வீட்லேயும் அப்படி தான், அந்த பிள்ளை இந்த ஒரு விஷயத்தில் போய் சொல்லிடுச்சு தான், இதை ஏற்றுக்கிற முடியாத எனக்கும் அந்த பிள்ளை மேலே கோபம் வருத்தமெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கிட்டக்க நிறைய நல்ல குணமும் இருக்குல்லையா, நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை இப்போ டாக்டருக்கு கூட படிக்க போகுது, அந்த பிள்ளைய தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கையா, ஊருக்குள்ளே எவ்வளவோ புருஷன் பொண்டாட்டி சண்டைலாம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் விவாகரத்து எல்லாம் போகலைல்ல, சேர்ந்து வாழ தானே செய்கிறாங்க, இதை பெருசாக நீ எடுத்துக்கிறாம தமிழ்ச்செல்வி மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நீ சேர்த்துக்கணும், தமிழ்ச்செல்வி கூட நீ மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பும் பேசுகிறாரு. சேதுக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரே குழப்பத்திலேயே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வி, ஏமா உனக்கு தான் சமையல் நல்லா தெரியும்லாமா, எவ்வளோ பேருக்கு நீ சமைச்சு கொடுத்துருக்க, நம்ம ஹோட்டல்லாம் வச்சு நடத்தியிருக்கோம்ல, அந்த சமையலை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும், எப்படி 1,00,000 ரூபா எப்படி சம்பாதிக்க முடியும், ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே நமக்கு துணிஞ்சு கடன் கொடுக்கவே தயாராக இல்லை, ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் எப்படி இந்த சமையலை வச்சு 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும், அப்படியே ஊருக்குள்ளே விசேஷம் நடந்தாலுமே அந்த விசேஷக்காரவங்க எல்லாம் நமக்கு ஆர்டர் கொடுக்கணுமே, அவங்க ஆர்டர் கொடுக்க முன் வந்தால் தானே நம்ம 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும், அதுவே கஷ்டம்தான், தமிழ் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே பாருமா, நான் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன், நம்ம ஏன் மொய் விருந்து வைக்கக்கூடாது, ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும், அதில் எப்படி தமிழ் 1,00,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அதெல்லாம் வருமா, நம்பிக்கை வைப்போம், அதுவே சமைக்கணும்னா காசு வேணுமடி, பாத்திரம் பண்டம் அது இதுன்னு ஜாமான் அப்புறம் அரிசி பருப்புன்னு எவ்வளவோ வாங்கணும், அதுக்கே பல மடங்கு வருமடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்னம்மா அதுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 35,000 வருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாண்டி ஒரு 30-35,000 வரும், அதுக்கு எப்படியும் காசு தேவை, அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் தமிழ்ச்செல்வி அப்போ தான் சொல்கிறாங்க, இதுக்கே 30-35,000 தேவை, நமக்கு தேவை 1,00,000, எப்படி 35,000 இதிலேயே போச்சுன்னா 70,000 தானமா நம்ம பிரட்டணும், ஏன் வசந்தி உங்ககிட்ட தோடு மோதிரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னேல, அதை அடகு வச்சு ஒரு 35,000 பிரட்டிடலாம், இப்போ ஒரு 70,000 ரூபாய் மட்டும் பிரட்டினா போதும்ல, எதுக்கு மொய் விருந்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுடைய அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா நீ சும்மா இரு, நமக்கு தேவை 1,00,000 ரூபா, அம்மா உங்ககிட்ட இதெல்லாம் அடமானம் வச்சு 30,000 பிரட்ட நம்ம மொய் விருந்துக்கு ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதில் என்ன பணம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தா மொய் விருந்துக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணுறாங்க.
அதே பக்கம் பார்த்தா செல்லப்பாண்டி தமிழ்ச்செல்விக்கு 1,00,000 ரூபா கொடுக்கறதுக்காண்டி ஊராக எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறாரு. கடைசியாக செல்லப்பாண்டிக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு ஐடியா அப்படின்னா, நம்ம ஊருக்கு கட்சி தலைவர் வருவார், அவர்கிட்ட எப்படியாவது தமிழுடைய நிலைமையை எடுத்து சொல்லி தமிழை அவரை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு.